ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷனோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவிலே போட்டிருந்தோம் ஓவுலேஷன்னா என்ன, அது எப்படி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவிலே பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓவுலேஷனோட சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எப்படி முதல்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவுலேஷன் ஆகுறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு 3 மந்த்ஸ் ஆகும். 3 மந்தில் நம்ம மந்த்லி நம்ம ஓவுலேஷன் டேட்டை முதல்ல கால்குலேட் பண்ணிக்கணும். அப்புறம்தான் நம்மளுக்கு இந்த ஓவுலேஷன் சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கான்னு பார்த்து தான் நமக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 3 மந்த்ஸாவது வெயிட் பண்ணி நல்லா பார்த்துட்டு அதுக்கடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல், அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜுன்னு சொல்லுவோம். இது எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்மோன் நமக்கு சேஞ்சஸ் ஆகுது இல்லைங்களா, அதனால் நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் நம்ம ஓவுலேஷன் ஆகுறோம் அப்படின்னா. ரெண்டாவது டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட் இருக்குங்க. நமக்கு எப்பவும் இல்லாமல் இப்போ வெயில் காலம் அதனால் இப்படி இருக்க சொல்லலாம். ஆனால் இதை விட நமக்கு பாடி ஹீட் உங்களுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் இப்போ ஓவுலேஷன் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ஹீட் சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியுங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில் ப்ரொஜெஸ்டான் ஹார்மோனோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிறனால நம்மளுக்கு பாடி ஹீட் வருதுங்க. அடுத்து மூணாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினா சேஞ்சஸ் தாங்க. இது உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியும். நார்மலாக அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லைங்களா, அப்போ வெஜினாவோட சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். மற்ற நாள்லாம் நம்ம இன்டர்கோர்ஸ் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு லைட்டாக பெயின் அப்படி கூட இருக்கும். ஆனால் இந்த ஓவுலேஷன் டைமில் இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது நமக்கு பெயின் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோவா இருக்காதுங்க. ஏன்னா நம்ம வெஜினா நல்லாவே சேஞ்சஸ் ஆகிருக்கும். இன்னுமே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஓப்பன் ஆகிருக்குங்க. நம்மளோட ஓவுலேஷன் அப்போது வெஜினா அந்த 14வது நாள் ஓப்பனில் இருக்கும். இதுதான் அடுத்த சேஞ்சஸ். அடுத்த சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டிங். ஆனால் இந்த ஸ்பாட்டிங் நிறைய பேர்த்துக்கு இருக்காதுங்க. இது சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த ஓவுலேஷன் ஆகுறோம் அப்படின்னு தெரியும் போது சில பேர்த்துக்கு மட்டும்தான் ஸ்பாட்டிங் இருக்குமே தவிர எல்லாத்துக்கும் ஸ்பாட்டிங் இருக்காதுங்க. அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் இருக்குங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, தசைப்பிடிப்பு அந்த மாதிரி இருக்குங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்காது, சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். அடுத்து என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ட்டு சேஞ்சஸ் தெரியுங்க. இதுவும் எதனால் அப்படின்னா, நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிறனால அதோட திரவம் அதோட லிக்விட் நம்மளோட ஸ்டொமக்லையும் நம்மளோட ப்ரெஸ்ட்லையும் தேங்கிக்குங்க. அதனால இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு புண் மாதிரி கூட வரலாங்க. சிலருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடமே வீங்கின மாதிரி இருக்கும். நம்மளோட ப்ரெஸ்ட்டு, அதாவது நம்மளோட நிப்பிள்ஸை சுற்றியே நமக்கு அந்த லிக்விட் தேங்கிறனால நமக்கு அங்கே நல்லா கெட்டியான மாதிரி ஆயிடுங்க. இப்போ அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோட்டிங் தாங்க. ப்ளோட்டிங்னா வயிறு வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, லிக்விடு இது ஹார்மோன் சேஞ்சஸ்னால வருதுங்க. லிக்விடு தேங்கிறனால நம்மளோட ஸ்டொமக்குமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஏதோ ஒன்று பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓவுலேஷன் டைமில் நமக்கு ஏற்படுற சிம்டம்ஸ் தாங்க. அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்டோ ஃபீலிங். அதாவது லிப்டோ ஃபீலிங் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செக்ஸ் ட்ரைவை அதிகப்படுத்தும். ஓவுலேஷன் டைமில் நமக்கு அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, செக்ஸ் ட்ரைவ் அப்படின்னா நம்மளோட பால் உணர்ச்சியை அதாவது அதிகப்படுத்துதுங்க. அதாவது நம்மளுக்கு மற்ற நாட்களை விட ஓவுலேஷன் நமக்கு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த நாட்களில் நமக்கு செக்ஸி தாட்ஸ் நமக்கு அதிகமாகவே இருக்கும். இதுவும்
ஓவலேஷனோட ஒரு சிம்டம்ஸ் தாங்க. இது வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே வந்து காமன் கிடையாது. இதில் வந்து யாருக்கு வேணால் எப்படி வேணால் நமக்கு வந்து ஃபீலிங் இருக்கலாம். நான் போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். எல்லாத்துக்கும் சிம்டம்ஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்காது. இதில் இப்போ பிசிஓஎஸ் இருக்கிறவங்க, யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கவங்க, பாடி வெயிட் அதிகமாக இருக்கவங்க, இல்லை பாடி வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு வந்து ஓவலேஷன் சிம்டம்ஸை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டங்க. இவங்க வந்து ஒரு 3 மாதம் வந்து நல்லா வந்து பீரியட் ஆனோடனே ஓவலேஷன் ஆகுதா, இந்தந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு இவங்க வந்து நல்லா பார்க்கணும். 3 மந்த் வந்து நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 மந்த் வந்து நல்லா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே வந்து நார்மல் வச்சுட்டு நமக்கு வந்து ஓவலேஷன் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களால் வீட்டில் வந்து இந்த சிம்டம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். உங்களால் வீட்டில் எப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா, மெடிக்கலில் வந்து ஓவலேஷன் கிட்டுன்னு விற்கிங்க. ப்ரெக்னன்சி செக் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஓவலேஷன் கிட்டு வந்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு யூரின் வந்து அதே மாதிரி நீங்கள் காலையில் இது பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஆஃப்டர்நூன் பண்ணலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 14வது நாள் அப்போ வந்து ஓவலேஷன் கிட் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதில் ப்ரெக்னன்சி மாதிரியே தான், அதுலேயும் வந்து டபுள் கோடு வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி ஓவலேட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் அன்றைக்கி வந்து இன்டர்கோர்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே பெரிய பெரிய நன்றி. எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும், எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் கடவுளை ரொம்ப வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.